ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் போன கோயிலுக்கு பேர் வந்து மயிலாடி முஞ்சரையில் வந்து மயிலாடி அந்த ஒரு கோயிலுன்னு அமைஞ்சிருக்கு. அங்கே வந்து நல்ல விசேஷமான கோவில். அங்கே வந்து 120 சில்லறை படி இருக்குது. அந்த படி ஏறி மேலே போய் சாமி தரிசனம் பார்த்தா ரொம்ப மனசுக்கு ரொம்ப நல்லது, நிம்மதியாக இருக்கும். இந்த படி ஏறி போக்கு நல்ல ஒரு இயற்கை காற்றுடனே நம்ம நடந்து போகும்போது நல்லா சூப்பராக இருக்கும். எனக்கு அந்த படியை ஏறி ஏறி போகும்போது நம்ம முருகா முருகான்னு நினச்சிட்டு மேலே வரைக்கும் ஏறி போகும்போது மனசுக்கு ரொம்ப நிம்மதி தந்து, உங்களுக்கும் அந்த நிம்மதி தரும் இந்த ஸ்பாட்டுக்கு போனீங்கன்னா. அடுத்தது வந்து இந்த திருவிழா டைம் வந்து இங்கே நல்ல நிறைய ஆட்கள் இருந்து சாமி கும்பிடுவாங்க. நல்ல விசேஷமான கோவில், எப்பவும் பூஜை எல்லாம் நடக்கும். இந்த கோயில் திருவிழாய்க்கு அன்னதானம் நடக்கும். அடுத்தது ஊர்வலம் நடக்கும், பால்குடம் ஊர்வலம் நடக்கும். நிறைய போட்டிகள் நடத்துவாங்க. இந்த கோயிலில் வந்து விசேஷமே போட்டி நடத்தியதான். நல்ல இது போட்டிகள் எல்லாம் நல்ல இதை நடத்துவாங்க. வேல்குத்து நடக்கும். வேல்குத்தில் ஊர்வலம், வேல்குத்து ஊர்வலம் நடக்கும். இந்த கோவிலில் வந்து நிறைய சமயப்பு பிள்ளைங்க எல்லாம் நிறைய விளையாட்டு போட்டிகள் எல்லாம் சேருவாங்க. எல்லா இதுவுமே இதில் உண்டு. இந்த கோயிலில் வந்து நல்ல விசேஷமான கோவில். இந்த கோவிலுக்கு வந்து புராண கதையிலேருந்தே நிறைய விசேஷ கதைகள் எல்லாம் உண்டு. இந்த கோயில் அமைஞ்சதே அந்த கோவிலில் வந்து பண்டு இதில் வந்து ஒரு மயில் வந்து நின்று ஆடி, அதில் அந்த மயில் அந்த ஒரு காரணத்தாலே அந்த மயில் ஆடி நிலையண்டு அந்த பேர் மயில் ஆடி பாறை அப்படி நிலையண்டு பேர் வந்து. இந்த கோயில் வந்து என்னன்னா, இந்த கோயில் வந்து ஒரு எத்தனை அடி ஹைட்டுக்கு மேலே பாறைக்கு மேலே இருக்குது. இந்த கோயிலை பார்க்கவே தனி ஒரு அழகு தான். அந்த கோவிலும் அழகு தான், அந்த கோயிலை சுற்றி இருக்க இடமும் அழகு தான், அந்த கோவிலை பார்க்கவும் ஒரு அழகு தான். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டுக்கு கண்டிப்பாக போவீங்க. இந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டு தரிசனம் பார்த்தா மனசுக்கு ரொம்ப நிம்மதி கிடைக்கும், நமக்கு ரொம்ப நல்லது நடக்கும். அப்படி ஒரு ஸ்பாட்டு கோயில் தான் இந்த கோயில். நான் இந்த கோயிலுக்கு போகணுன்னு நான் ரொம்ப நாளாக சின்ன வயசுலேருந்தே ஆசைப்பட்டேன். நான் போனதே இல்லை. இன்றைக்கி தான் எனக்கு அந்த போகக்குள்ள வாய்ப்பு கிடச்சி, அது கிடைச்ச வாய்ப்பை நான் பயன்படுத்தினேன். அதை அப்படியே போய் வீடியோவும் எடுத்தேன். இந்த 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 இதெல்லாம் வந்து பழங்காலத்தில் அந்த நேரமே இருந்தபடி, அதுக்கப்புறம் தான் அவங்க பெருசாட்டு இப்போ படியெல்லாம் வச்சு பெரிய கோயிலாக்கியிருக்காங்க. சூப்பராக இருக்குது கோவில். இந்த கோயிலில் சப்பரம் எல்லாம் உண்டு, அதுவும் தான் இருக்குது. இதில் அங்கே வந்து சப்பரம் எடுத்து பவனி வருவாங்க, அதெல்லாம் இருக்குது. எல்லாமே இருக்குது. இந்த சுற்றுப்புறம் வந்து கீழே எல்லாம் பெரிய எத்தனை அடி ஹைட்டில் இருக்குது. இந்த கோயிலுக்கு மேலே பாருங்கள், மேலே போகும்போது எத்தனை அடி படி வந்து ஹைட்டில் போயிட்டே இருக்குது. அது ஹைட்டில் போயிட்டே இருக்குது படி. போய் நம்ம சாமியை மனசில் நினச்சிட்டே தான் நடந்து அப்படியே முருகான்னு சொல்லிவிட்டே தான் நடந்து போகணும். அப்போ தான் மனசுக்கு நமக்கு அந்த பயம் வந்து இருக்காது. காரணம் என்னென்னா, நான் இந்த கோயிலில் வந்து முதல் தடவையாக இந்த மேலே படி ஏறினா எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தாலும் நான் முருகான்னு சொல்லிட்டு தான் நான் ஏறினேன். ஏறி மேலே போயினா பிறகு இங்கேண்டு பார்க்காம அந்த உலகமே தெரிஞ்ச போல தான் இருந்து, அந்த அளவுக்கு ஹைட்டில் இருக்குது இந்த கோவில். பாருங்கள் கோவில் என்ன அழகாக இருக்குன்னு. இந்த கோவில் வந்து அந்த பாறைக்கு மேலே இவ்வளோ பெரிய சூப்பரான கோவிலை உருவாக்குறதுக்கு எவ்வளோ பாடுபட்டிருப்பாங்கன்னு நினைக்கும் போகும்போது அது ஒரு மனசுக்கு ரொம்ப ஒரு இதாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு சிறிய கோயிலாக இருந்தால் தான் இப்படி ஒரு பெரிய கோயிலாக்கி உருவாக்கியிருக்காங்க. இதுக்கே ஒரு பெரிய ஒரு பாராட்டு கொடுக்கணும் அவங்களுக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டம். இந்த மேலே ஹைட்டில் வந்து சாதனங்கள் எல்லாம் எடுத்து இவ்வளோ பெரிய கோயிலை உருவாக்கணுன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. இந்த கோயிலை வந்து நான் பார்த்து எனக்கு ரொம்ப மனசுக்கு நிம்மதி இருந்து, நான் பாருங்கள் இந்த கோயிலை முழு தோற்றத்தை நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் இந்த படத்தில். இந்த வீடியோவில் வந்து பாருங்கள், முருகரும் வள்ளி தேவானையும் இருக்கிறத பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கோயில். இந்த கோயிலை வந்து எனக்கு போனதில் நிறைய கோயில்களுக்கு போயிருக்கேன். இன்றைக்கி தான் இந்த கோயிலுக்கு போனேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உங்களுக்கும் போனால் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த கோயிலில் போனால் காலையில் தீவாரணம் காட்டுவாங்க, சாயங்காலம் தீவாரணம் காட்டுவாங்க. நீங்கள் அந்த வேலை போனால் உங்களுக்கு தரிசனம் எல்லாம் பார்த்தோன்னா பொலு வச்சுருக்காங்க. இந்த கோயிலில் பொலு வச்சுருக்காங்க, நீங்கள் பாருங்கள். பொலு வச்சு அதுவும் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அது நான் இப்போ எடுத்திருந்தேன் வீடியோ. நீங்கள் இந்த ஸ்பாட்டுக்கு போயினீங்கன்னா, இந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு காலையிலையும் சாயங்காலம் எப்போ வேணுங்களும் போய் சாமி கும்பிடலாம். நீங்கள் எந்த வேலைக்கும் போகலாம், ஆனால் தரிசனம் பார்க்கணுன்னா அந்த வேலை தான் போக முடியும்.
போனால் தான் சாமி கும்பிட முடியும். அந்த வேளை போய் கும்பிடுங்க. இந்த இயற்கை வளத்தை நல்லா ரசித்து ஒரு சுற்றுலா போலத்த இடம் தான். ஒரு எத்தனையோ அடி ஹைட்டுக்கு மேலே இருக்குது. அது உங்களுக்கு பார்க்க வேண்டிய இந்த வீடியோவை நான் எடுத்து போட்டேன். எனக்கு இந்த வீடியோவை பாருங்கள், லைக்கு பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரைப் பண்ணியதெல்லாம் வந்து இந்த கோயிலுக்கு நான் இன்னும் வேறு கோயில் புதிய கோயிலுக்கு போய் வந்து உங்களுக்கு வீடியோ எடுக்க வேண்டியதான் இந்த மாதிரி புதிய வீடியோஸ் எல்லாம் எடுத்து போடியேன். இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக்கு கொடுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய ஏரியாவுக்கு போகும். சரி நண்பர்களே, இதே மாதிரி புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.